கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி சங்கீதம் 128. முதல் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்புறம் சொல்கிறாரு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகின சமாதானத்தையும் காண்பாய் அப்படிங்கிறார். இதில் நாம் எடுத்திருக்கிற வசனங்கள் 4 வசனம். என்னன்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3, 4. பிரியமானவர்களே, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ கடவுள் மந்திரவாதி மாதிரி நாம் ஜெபம் பண்ணின உடனே நம்மளை பெரிய பணக்காரன் ஆக்கிடுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடுவார், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும், கடன் பிரச்சனை தீந்துடும், உங்கள் வியாதி சுகமாயிரும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அது நடந்தது. எப்போனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் ஒரு சில விஷயங்களை நிரூபிப்பதற்காக அந்த காரியங்களை செஞ்சார். அதுக்கப்புறம் அவருடைய சீசர்கள் செஞ்சாங்க. அதற்கு பிறகு அவங்க சுவிசேஷம் அறிவித்ததற்கு பிறகு மனிதர்களுடைய நன்னடத்தையை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த நன்னடத்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்கும். அவங்க வியாதி சுகமாகிறதுக்காக அவங்க சொல்லலை, வியாதி வராமல் இருக்கிறதுக்கான வழியை சொன்னாங்க. சுவிசேஷம் என்பது என்னென்னா, பாவத்தை நிவர்த்தி பண்ணுகிற காரியம் அல்ல, பாவம் செய்யாமல் இருப்பதற்கான காரியம். அதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் வர்றதுக்கு முன்னால் பாவத்தில் விழுந்து பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தார். அவர் வந்ததற்கு பிறகு சுவிசேஷம் அறிவிக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, விபச்சாரத்தில் விழுந்துடக்கூடாது, வியாதி அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த சுவிசேஷம் அறிவித்தார். அப்போ இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நமக்கு அவர் கடினமாக சொல்லிட்டு போயிருக்கார். மறுபடியும் அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம அற்புதத்தை தேடி போவது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அடையாளம் இல்லை. ஆனால் இன்றைக்கு வேதத்தில் அன்றைக்கு செய்யப்பட்ட அந்த காரியங்களை பயன்படுத்தி கொண்டு சிலர், இன்னும் சொல்லப்போனால் நிறையா பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர்களுக்கு உண்டான பலன் அவர்களுக்கு வந்துடும். இப்போ நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஆண்டவர் சொல்கிற இந்த சங்கீதக்காரன் கடவுளுடைய ஆவியினால் நிரம்பி சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சரி, அடுத்தது சொல்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கடவுளுக்கு பயந்து அவரோட வழியில் நடங்க. ஏன்னா அவர் ஒரு சில வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என்னதான் அந்த வழி, எந்த வழியில் நம்ம நடக்கணும் அப்படின்னா அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களையெல்லாம் அதன் விளக்கத்தை நான் சொன்னேன்னு வச்சுங்க, கடவுளுடைய வழி என்ன என்பதை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வழியில் தான் நம்ம நடக்கணும். அப்புறம் சொல்கிறார் பாருங்கள், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும். இதற்கான அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன். அடுத்தது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். நம்ம மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். அப்படின்னா மனைவி நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பாளாம், நம் மீது ரொம்ப அன்பாக இருப்பாள், நம் மீது ரொம்ப அக்கறை உள்ளவளாக இருப்பாள். கனிதரும் திராட்சை எப்படி? கனினா இங்கே கிரியைகளைத்தான் கனின்னு சொல்லுது. அப்போ அவன் நல்ல காரியங்கள் நல்ல செயல்களை நமக்கு செய்யக்கூடியவளாக இருப்பாள். அப்படின்னா எப்போ நம்முடைய கையின் பிரயாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு கொடுக்குறப்ப, நாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைச்சி
அந்த உழைப்பில் வந்திருக்கிற ஊதியத்தை கொண்டு வந்து மனைவியின் இடத்துல கொடுக்குறப்போ மனைவி அப்படி இருப்பாள். அதுதான் கடவுள் நமக்கு காட்டி இருக்கிற வழி. உன் நெத்தி வேர்வை நிலத்தில் செஞ்ச நீ பாடுபடணுங்கிறார். அப்போ நம்ம கடினமாக உழைச்சி, அதாவது நமக்கு எந்த வயசு வரைக்கும் நமக்கு உழைப்பதற்கு உடம்புல தெம்பு இருக்குதோ அது வரைக்கும் நாம் உழைக்கணும், சம்பாதிக்கணும், சேமித்து வைக்கணும், மனைவி கிட்ட கொடுக்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவள் கனிதரும் திராட்சை செடியை போல் இருக்கணும்னா அவளுக்கு நம்முடைய கையின் பிரயாசத்தை கொண்டு போய் கொடுக்கணும். மனைவியின் இடத்துல அவங்க மேலே அன்பு செலுத்தணும். நாம் இன்றைக்கு நான் இவ்வளோ தான் சம்பாதிச்சேன், என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளோ தான். அதாவது வரலாற்று எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா, வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு நல்ல ஆசீர்வாதமான, நல்ல ஒரு சந்தோஷமான, சமாதானமான குடும்பத்தை அவங்க நடத்தியிருப்பாங்க. அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வரலாறு பாருங்கள், கண்டிப்பாக கடினமாக உழைச்சிருப்பாங்க. நான் அப்படி பாடுபட்டேன், இப்படி பாடுபட்டேன், அது கலைஞ்சேன், இது கலைஞ்சேன்னு சொல்லுவாங்க. எந்த வேலையுமே செய்யாமல் இன்றைக்கி சில ஊழியக்காரெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஜெபத்தில்? நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம்? ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க. எதுக்கு? நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நான் உழைக்கணும். அப்படிங்கிறதுக்காக எனக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைப்பதற்கான ஞானமும் அந்த வேலை கிடைப்பதற்கான தகுதியும் நமக்கு உண்டாகும். ஆண்டவரே எனக்கு ஒரு டபுள் பெட்ரூமில் ஒரு வீடும், ஒரு போர்ட்டிக்கோ, ஒரு காரு, அப்புறம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பணம் ஒரு 50 லட்ச ரூபா அல்லது 30 லட்ச ரூபா எனக்கு வேணும் அப்படின்னா கொடுத்துருவாரா? ஜெபத்தில் நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ தகுதியுள்ளதாக கேட்கணும். ஒரு மனுஷனுக்கு எதுக்கு உடலில் பலனை கொடுக்குறாரு ஆண்டவர்னா உழைக்கிறதுக்காகத்தான். அப்போ நம்ம கடினமாக உழைக்கணும். எந்த வயசு வரைக்கும்? நம்முடைய உடல் தளர்ந்து போக வரைக்கும் நம்ம உழைக்கணும். அதுதான் கையின் பிரயாசம். உழைச்சி சம்பாரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் கையின் பிரயாசம். இந்த கையின் பிரயாசத்தை நாம் முதிர் வயதில், காலம் போன கடைசியில், உழைக்க முடியாத நாட்களில், நம்ம படுத்த படுக்கையாக இருக்கிறப்போ நமக்கு சாப்பாடு வேணுமே, அன்றைக்கி சாப்பாடு தானே நமக்கு இந்த உடலுக்கு பலனாக இருக்கும். அப்போ நாம் சம்பாரித்து வச்சதிலிருந்து எடுத்து நாம் சாப்பிட்றப்ப அந்த சமாதானம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பாக்கியவான்களாக இருப்போமா. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எந்த விதமான தீமையும் நமக்கு வராது. மனைவி எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டிங்கன்னா தப்பு சொல்கிறது இல்லை. ஒரு கணவன் என்பவன், புருஷன் என்பவன் சம்பாரித்து பணத்தை கொண்டு வந்து தன் மனைவி கையில் கொடுத்து தன் குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லா வழிகளையும் அவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற போது அந்த மனைவியானவள் கனிதரும் திராட்சையை போல் இருப்பாள். வேலைக்கு போகாமல் வீட்டில் படுத்து பாருங்கள், சம்பாதிக்காமல் வீட்லேயே படுத்து இருந்து பாருங்கள். நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் பைபிள் படிச்சுட்டுருக்கிறேன், அதனால் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி பாருங்கள். 1 மாதம் பார்ப்பாங்க, 2 மாதம் பார்ப்பாங்க, 3ஆவது மாதம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த வாழ்க்கை மதிக்க மாட்டாங்க, மதிப்பு இருக்காது. கடவுளுக்கு அது விருப்பம் இல்லை. ஒரு தாளந்தை வாங்கிட்டு போய் நம்ம புதைச்சி வச்சான் பாருங்கள், அவங்ககிட்ட சொல்கிறார் ஆண்டவர், அட இதை வட்டிக்காரங்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா கூட அவன் அதை 2 காசு ஆக்கியிருப்பானே, நீ புதைச்சி வச்சுட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவனோட சோம்பேறித்தனத்தை குறித்து ஆண்டவர் கடுமையாக எச்சரிச்சிருப்பார். இப்போ நம்முடைய உழைப்பு தான் நம்மை மேன்மைப்படுத்தும். நம்முடைய உழைப்பு தான் நம்மை உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகும். நம்ம கடினமாக உழைக்கக்கூடிய நாட்களில் வேலைக்கு போய் சம்பாரித்து சேமித்து வச்சா தான் நம்முடைய மனைவி கனிதரும் திராட்சையை போல இருப்பா. அப்படி இல்லைன்னா மனைவியே நம்மளை வெறுத்துருவாங்க. சாயந்தரம் ஒரு கணவன் கடினமான வேலை செய்கிறார். இன்றைக்கி படிப்பு இருக்குது, படித்தாலும் நான் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கிறேன், நான் எம்ஃபில் படிச்சிருக்கிறேன், பிஹெச்டி படிச்சிருக்கிறேன்னு படிப்பை வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த படிப்புக்கேற்ற வேலையை செய்யணும் இல்லையா? அந்த படிப்புக்கு என்ன தகுதியான வேலையோ அந்த வேலையை செய்யணும். அதுக்காகத்தாங்க படிக்கிறது.
படித்து முடிச்சுட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. அப்படி உட்கார்ந்துட்டு தான் நம்ம சம்பாதிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வர முடியாது. இன்றைக்கு அநேகரை சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கிறாங்க நிறையா ஊழியக்காரர். நீ படிக்கவே வேண்டாம், கடைசி நேரத்தில் எங்களுக்கு காணிக்க அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறேன், நீ நல்லா படின்னு சொல்கிறாரு. உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறேன், நீ நல்லா வேலை செய்யுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம கடினமாக உழைச்சி வாலிப நாட்களில் நம்ம உழைக்க தகுதியுள்ள நாட்களில் உழைச்சி சம்பாரித்து நம்ம சேமித்து வைக்கிறப்ப நம்முடைய மனைவி என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? நம்ம வேலைக்கு போயிட்டு வரேன்னு வச்சுங்க, வந்தோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏங்க இந்தாங்க காப்பி குடிங்க, கைகால் முகம் கழுவிட்டு வாங்க, காப்பி சாப்பிடுங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ வீட்டில் ஏதாவது நல்ல ஒரு பதார்த்தம் செஞ்சால் கூட கணவனுக்குன்னு தனியாக எடுத்து வைப்பாங்க. பிள்ளைகள்லாம் சாப்பிட்றப்ப கூட 2 எடுத்து வைப்பாங்க. பிள்ளைகள் கேட்பாங்க, எதுக்குமா எடுத்து வைக்கிறீங்க? அப்பாவுக்கு வேணும்டா, அப்பா பாவம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வராரு, அவருக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கனி. ஆவியின் கனியில் முதல் கனி அன்பு இல்லைங்களா? இந்த அன்பைத்தான் சொல்கிறார். மனைவியின் இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கனி, கனி தரும் திராட்சை. அந்த கனி என்னன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம். இதெல்லாம் நமக்கு மனைவியின் இடத்துல கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்து பாருங்கள், எதுக்கையா வீட்டுக்கு வர நீயே? உன்னால் இந்த வீட்டில் என்ன பிரயோஜனம்? நாங்களாவது நிம்மதியாக இருப்பேன், நீ எங்கேயாவது போவேன் அப்படின்னு சொல்லி மனைவியால் விரட்டி அடிக்கப்படக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. கடவுள் அப்படிப்பட்ட வழிகளை நமக்கு காண்பிக்கலை. நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபடணும். நம்முடைய அறிவுக்கேற்ற உடலுக்கேற்ற உழைப்பை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணணும்? உழைச்சி சம்பாதிக்கணும். இன்றைக்கி ஒரு மனிதன், ஒரு சரீரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற சரீரத்தையுடைய மனிதனுடைய ஒரு நாள் கூலி எவ்வளோ தெரியுங்களா? படிப்பறிவே இல்லாத ஒருத்தன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1500 ரூபா சம்பாதிப்பான். குறைஞ்சது 1000 ரூபா சம்பாதிப்பான். பெண்கள் 1000 ரூபா சம்பாதிப்பாங்க. உடல் உழைப்பினுடைய இன்றைய கூலி நினச்சி பாருங்கள். அப்படி வேலை செஞ்சால் மாதத்தில் 25,000 ரூபா சம்பாதிக்க முடியும். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 3-4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். அப்போ இந்த சம்பாத்தியம் இருந்தால் தானே நம்முடைய கையின் பிரயாசம் இருந்தால் தானே நம்ம சாப்பிட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இதுதான் கடவுள் காட்டி இருக்கிற வழி. அடுத்தது சொல்கிறார் பாருங்க, உன் பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார். பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் பிள்ளைங்க. அப்போ நமக்கு நல்ல ஒரு நிழல் தரக்கூடியதாக, நல்ல ஒரு நம்மை பாதுகாக்கக்கூடியதாக, நம்மீது அன்பு பாசம் வைக்கக்கூடியதாக ஒரு பிள்ளைகள் நமக்கு இருப்பாங்க. அதுக்கு தான் ஒலிவமர கன்றுன்னு சொல்லி சொல்கிறார். நம்ம பந்தியை சுற்றிலும், நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சுற்றிலும், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும், நம்முடைய எல்லைகளை சுற்றிலுமாக நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். இந்த பிள்ளைகள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அவர்களை படிக்க வைக்கணும், அவர்களுக்கு ஒரு வேலை ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும், அவர்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும், அவர்களை ஒரு குடும்பமாக ஒரு இடத்துல அமர்த்தி வைக்கணும். இதோடு நிறுத்திடக்கூடாது. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. என்னென்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாது. தேவையில்லாமல் நம்முடைய மகனுடைய குடும்பத்திலோ நம்முடைய மகளுடைய குடும்பத்திலையோ நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. நாம் எப்படி நம்ம உழைச்சி சம்பாரித்து நம்முடைய மனைவி கையில் கொடுத்து சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோமோ அதுபோல் நம்முடைய மகனும் மகளும் இருப்பாங்க. அதற்கான வழியைத்தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். தேவையில்லாத மூக்க நுழைக்கக்கூடாது. அனாவசியமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிற பேச்சுக்களை நாம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் டைவர்ஸுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெற்றோர்கள் தான். நானாச்சும் உன்னை பார்த்துக்கிறேன், அவன் என்ன பெரியவளா, அவன் என்ன பெரியவனான்னு அந்த குடும்பத்திற்குள்ள தன்னுடைய மூக்கம் நுழைச்சி சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பெரிதாக்கி அவைகள் டைவர்ஸ் வரைக்கும் கொண்டாந்து நிறுத்திடுவான்.
அப்போ இந்த பிள்ளைகள் நம்மளை சுற்றி ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பாங்களா? நினச்சி பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்மை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கணும் அப்படின்னா நாம் அவர்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாது. மகனும் மருமகளும் வெளியே கிளம்புறாங்க, ஒரு விஷயமா வெளியே போகிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய மகனும் என்னுடைய மருமகனும் வெளியே போகிறாங்க அப்படின்னா எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்கன்னு கேட்கவே மாட்டேன். அவங்க புறப்பட்டு வந்து அப்பா போயிட்டு வரேன் அப்படின்னாக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு ஆண்டவரோட சமூகத்தில் நிற்க வச்சு ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, மகளும் மருமகனும் இங்கே வெளியே போகிறாங்க, அவர்கள் போக்கிலும் வரத்தில் நீங்கள் அவங்களோட கூட இருங்க. அவர்கள் என்ன காரியமாக போகிறார்களோ அந்த காரியம் ஜெயம் பெற நீங்கள் உதவி செய்யுங்க. அவர்கள் யாரை சந்திக்க போகிறார்களோ அவருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்யுங்க. அவர்கள் வெற்றியுடன் திரும்ப நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உங்கள் சமூகம் அவர்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளவுமாக பயணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவங்களை ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் செய்வேன். அவங்க விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் வெளியே போகிறப்ப, நம்முடைய பசங்க வெளியே போகிறப்ப அவர்களை வந்து கடிந்து கொள்ளாமல் அல்லது எங்கே போகிறேன்னு கேட்காம அவர்களுக்காக ஒரு ஜெபத்தை பண்ணி ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறத கடவுள் காட்டி இருக்கிற வழி. நீ எங்கே போகிற, எதுக்கு போகிற, ஏன் போகிற அப்படின்னு அவர்களிடத்தை தர்க்கம் பண்ண சொல்ல கடவுள். உங்கள் பிள்ளைகள் வெளியே போகிறாங்களா, அவங்கள ஆசீர்வதித்து ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி வெளியே அனுப்புங்க. ஏன்னா போகிற காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, திரும்பி வந்தோன்னா சந்தோஷத்தோட அப்பா கிட்ட மகிழ்ச்சியான முகத்தோடு சொல்லுவாங்க, அப்பா நான் இந்த காரியமாக போனேன், ஜெயிச்சிட்டேன், கிடைச்சிருச்சு, பார்த்துட்டேன், சந்திச்சிட்டேன், எதுக்கு போனாங்களோ அது நிறைவேறிடுச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அல்லது ஒரு 2 நாள் கழிச்சாவது சொல்லிடுவாங்க. ஆனால் போகிறப்ப நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டீங்கன்னு வைங்க, போகிற காரியம் சக்ஸஸ் ஆகலைன்னா மருமகன் சொல்லுவார், என்னென்னு அப்பயும் கொப்பம் வாய் வச்சான், போகிறப்ப எங்கே போகிறேன்னு கேட்டான், உருப்படியே ஆகலை அப்படிமா. அல்லது அந்த பையனோட வீட்டில் அவங்க அம்மா கேட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே புள்ள சொல்லுவா, என்னென்னு அப்பயும் உங்கள் அம்மா வாய் வச்சா போகிறப்ப. உங்கள் அம்மா வாய் வச்சுட்டா உருப்படி ஆகிறது இல்லை. இப்போ இவங்க நமக்கு ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பாங்களா? நினச்சி பாருங்கள். திருமணம் பண்ணி அவர்களை தனிக்குடித்தனம் வச்சு தனிப்பட்ட முறையில் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறப்ப அவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருக்கணும். அவர்கள் எதை செய்தாலும் சரி அதற்கு அவங்க நம்ம இடத்துல ஆலோசனை கேட்க வந்தாங்கன்னு வைங்க, அது பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவுரை. பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஒரு காரியத்தை செய்கிறப்ப நம்முடைய பெற்றோர்களிடத்தில் அறிவுரை கேட்போன்னு சொல்லி வந்து நம்மக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாங்கன்னா அவர்களுக்கான ஆலோசனையை நம்ம எடுத்து உரைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர்களே செய்ய, நம்ம குடும்பத்துக்குள்ளே நாம் மட்டும்தான் செய்யணும்னு அவர்கள் செய்கிற அந்த காரியத்தில் நம்ம மூக்க நுழைக்காமல் இருந்தோம்னா மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகள் நம்மை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இல்லைன்னா ஒரே பிரச்சனை தான். அங்கே சமாதானம் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, பாக்கியமும் இருக்காது, உண்மையும் இருக்காது, நன்மையும் இருக்காது. அன்பானவர்கள், நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யதார்த்தத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். வெறுமனே பைபிள் படிச்சிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நடந்துரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வந்தோம்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த பைபிளில் என்ன சொல்லி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்க. இம்மானுவேல் என்று பேரிட்டா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம்? வார்த்தை என்கிற தேவன் நம்மோட இருக்கிறார், இதுதான் அது. இதுக்கு பேர் தான் இம்மானுவேல். இது இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் இம்மானுவேலர். இதில் தான் வந்து தேவனுடைய வார்த்தை தேவனாகவே இருக்கிறாரு. ஆதியில் வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ இந்த தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இதுக்கு பேர் தான் இம்மானுவேலர். எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. எத்தனை வேதாகமத்தை படிக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்குதுன்னு தெரியல. எந்த போதகனும் இதை சொல்கிறதும் இல்லை. இதுதான் இம்மானுவேலர். தேவன் நம்மோடு இருக்கிறார், இந்த தேவன் நம்மோடு இருக்கிறாரு. இவர் தான் சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறப்போ நமக்கேற்ற வழிகளை இவர் சொல்லிட்டு வராரு. அப்போ இந்த வழி எப்படி, புருஷன் எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும்,
பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழியை காட்டுறாரு. அப்போ நாம் அந்த வழியிலே பயணிக்கிற போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அது ஒரு நாளும் தப்பான வழியில் நம்மை நடத்த மாட்டாங்க. இம்மானுவேலர் நம்மை தப்பான வழியில் நடத்த மாட்டார். நான் அதிகப்படியாக இதுக்கு இந்த வேதத்திற்கு வச்சிருக்கிற பேர், இதை பற்றி சொல்கிறப்ப இம்மானுவேலர் இப்படி சொன்னார்னு தான் சொல்லுவேன். இனிமேல் அப்படி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இவர் தான் இம்மானுவேலர். அன்பானவர்களே, இப்போ நம்முடைய பிள்ளைகள் ஒலிவு மர நம்மை சுற்றிலும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒலிவு மர கன்றுகளை போல இருக்கணும்னா நாம் அவர்களோட விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்கள் ஆலோசனை கேட்ட ஆலோசனை சொல்லணும், அவர்களுக்கு தேவையானதை ஏற்படுத்தி வச்சுட்டு வயசான காலத்தில் நம்ம முதிர் வயதில் நம்ம கையும் காலும் செயலிழந்து போய் படுக்கிற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எங்கள் அப்பா எனக்காக உழைச்சாரு, என்னை ஒரு வார்த்தை கேட்க மாட்டார், நான் போகிறப்பவெல்லாம் என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புவார், அவரை நான் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நன்மையானதை செய்வார்கள். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்திட்டு அப்பா பிரச்சனை முடிஞ்சுதுன்னு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அன்பானவர்களே, 128வது சங்கீதத்தின் அர்த்தம் அதுதான். என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ. இம்மானுவேலருக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து, நம்மோடு இருக்கிற இந்த இம்மானுவேலர் காண்பிக்கிற இந்த வழியிலே நாம் நடந்து அதை பின்பற்றி அப்படி நாம் நடக்கிற சூழ்நிலையில் தான் நாம் பாக்கியவான்களாக இருக்க முடியும். நம்முடைய கையின் பிரயாசம் இருக்குது பார்த்தீங்களா, நாம் ஆரோக்கியமாக இருக்க நேரத்தில் சம்பாரித்து சேமித்து வச்சது இருக்குது பார்த்தீங்களா, அதை நம் கை செயலிழந்த போது, நம்முடைய உடல் பலன் இழந்த போது நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள், அதுதான் அந்த பிரயாசத்தை நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பாக்கியமும் அந்த நன்மையும். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சையை போல் இருப்பாங்க. நம்ம மீது அன்பு செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க, நம்மை அவங்க நல்ல விதமாக கவனிக்கிறவங்களாக இருப்பாங்க, நமக்காக பரிதவிக்கிறவங்களாக இருப்பாங்க. சும்மா போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சம்பாதிக்காமல் வீட்டோட வெளியே நம்ம அசிங்கமாக நடந்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருந்தோம்னா நம்முடைய மனைவியினாலே நாம் துரத்தப்படுவோம். இதுவல்ல கடவுள் காட்டி இருக்கிற வழி. ஒரு ஆண்மகனுக்கு கடவுள் என்ன வழி காட்டுறாருன்னா, உன் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த நீ பாடுபடணும், நீ உழைக்கணும், நீ கஷ்டப்படணும், நீ சம்பாதிக்கணும், நீ சேமித்து வைக்கணும், உன்னுடைய சேமிப்பிலிருந்து தான் நீ சாப்பிடணும். உன் பிள்ளைகளை நீ தனிமைப்படுத்து, உன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லு, உன் பிள்ளைகளுக்கான காரியத்தை அவர்கள் ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு நீ என்ன பண்ணு, செஞ்சு கொடு. அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் நீ தலையிடாத. அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை சரியானதாக இருந்தால் சரி என்று சொல்லு. அது தவறாய் இருக்கிற போது ஏற்ற காலத்தில் அதை தவறாய் அவர்கள் உணர்கிற போது அவர்களுக்கு ஆறுதலும் தேற்றுதலுமாய் நாம் இருக்கிறோன்னு வைங்களேன், அவங்க நம்மை சுற்றிலும் நம்மை பாதுகாக்கிற ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பாங்க. பையன் ஒரு விஷயத்தில் தோற்று போய் நிற்கிறான். எனக்கு தெரியும்டா, நீ போகிறப்ப அப்போவே நீ அதில் தோற்றுருவான்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னப்பாச்சு, தோத்துட்டியா, பரவாயில்ல விடு, நமக்கு ஆண்டவர் இருக்கார், ஒரு வழி அடைச்சா 7 வழியை திறப்பேன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். ஒன்று தானே நீ தோற்றுருக்கிற, இன்னும் இருக்கு, நீ போய் விளையாடு, உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த தேற்றுதல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாம் அவனுக்கு கொடுக்குறப்ப நம்ம மேலே அவனுக்கு அதிகமான அன்பு ஏற்படும். இன்னொன்று இன்னும் உத்வேகம் ஏற்படும், இன்னும் திறமையாக செயல்படுவான். அவன் ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லுவான், எங்கள் அப்பா அப்பையும் சொன்னார் அப்படின்னு. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நல்வழிப்படுத்துகிற போது தான் அவர்கள் நம்மை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பாங்க. இல்லை நான் காஞ்சி போன மரம் மாதிரி தான் ஆயிரும் வாழ்க்கை. அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, 4வது வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ கடவுளுக்கு பயந்து இம்மானுவேலருடைய வார்த்தைகளின்படி நடந்து அந்த போதனைகளை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா உத்தமம் உள்ள ஒரு இரட்சகர் நமக்காக இந்த உலகத்தில் நம்மை நல்வழிப்படுத்தி இருக்காரு, நமக்கு நல்ல போதனைகளை சொல்லி இருக்கிறாரு.
இந்த போதனைகளின்படி நாம் நடந்தோன்னா, அவர் ஒரு தாளந்து கொடுத்தவனை ஏண்டா உழைக்காமல் இருந்த சோம்பேறியன்னு சொல்லி அவனுக்கான அறிவுரையை சொன்னார். அந்த மாதிரி நம்மை பார்த்து சொல்லாதபடிக்கு நாம் ஒன்றை 10, ஒன்றை 100, ஒன்று 60 விளைவிக்க செய்யக்கூடிய ஒரு கடினமான உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷனா நாம் இருக்கிறப்போ நம்மை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரே, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்கணும். அப்போ தான் நம்முடைய மனைவி கனிதரும் திராட்சையாக இருப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பாங்க. அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த பயம் நமக்குள்ளே வந்துச்சுன்னு வைங்களேன், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, நான் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு யதார்த்தத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கடவுள் சொல்கிறார், நான் சொல்கிறேன். நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சப்போ நிறையா விஷயங்கள் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா இன்றைக்கி பைபிளை படிக்காதவங்க, வேதத்தை வாசிக்காதவங்க, இந்த இம்மானுவேலர் என்பவரை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நல்ல சௌகரியமாக இருக்கிறாங்க, நல்ல வசதியாக இருக்கிறாங்க. நாம ஏன் இப்படி இருக்கிறோன்னா, நமக்கு போதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய உழைப்பை தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை. வேலைக்கு போகிற நேரத்தில் கரெக்டாக வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிற நேரத்தில் கரெக்டாக சம்பாதிக்கிறாங்க, சேமிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சேமிக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி செய்கிறதில்ல. கடவுள் பார்த்துக்குவார், கடைசி நேரத்தில் கடவுள் எனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தை தான் நமக்குள்ளே விதைச்சி வச்சுருக்கிறாங்க. அன்பானவர்களே, கடினமாக உழைங்க, நல்லா சேமித்து வைங்க. முதிர் வயது என்று ஒன்று வரப்போகிறது, அதை மனசில் வச்சுக்குங்க. இயலாமை என்று ஒன்று வரப்போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் முடியல, எனக்கு உடம்பு வலிக்குது, என்னால் நடக்க முடியல, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, தலை சுத்துது, சாப்பிட்டா ஜீரணமாகலை அப்படிங்கிற ஒரு நிலை வரப்போகுது. அந்த நிலையை நாம் சமாளிக்கணும் அப்படின்னா நம்மிடத்தில் பொருளாதாரம் வேணும். நம்ம யாரையும் போய் கேட்கக்கூடாது. அப்போ இந்த பலனற்று போகிற நேரத்தில் தான் ஆண்டவர் நமக்கு பலனை தருவார். ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுங்க. என்னுடைய வாலிப நாட்களில் என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும், எனக்கு பலன் கொடுங்க. என் கையின் பிரயாசத்தை கொண்டு நான் வாழணும், எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க. நீர் இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் எனக்கு ஆயுசை நிர்ணயித்து வைத்திருக்கிறோ அந்த நாட்களில் நான் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், யாருக்கும் இடையூறு இல்லாமல் நான் உம்முடைய சமூகத்தை நோக்கி வர்றப்ப நான் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நாம் ஜெபிக்கணும். அப்போ தான் கடவுள் பலனை தருவார். பலனற்று போகிற காலத்தில் பலனை தருவார். சரீரம் பலவீனப்படுகிற போது கர்த்தர் பலனை தருவார். நாம் வயசான காலத்தில் யாருக்கும் இடையூறு இல்லாமல், யாரையும் தொந்தரவுப்படுத்தாமல், ஒரு நல்ல விதமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்படைச்சு, ஆண்டவரே பிள்ளைய தாட்டிட்டேன், மகனுக்கும் தேவையானதை செஞ்சுட்டேன், இனி நீங்கள் தான் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கடவுளிடத்தில் நம்ம போகிறோம். பார்த்தீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ கடவுளுக்கு பயந்து தான் நான் நடந்தேன். நீங்கள் சொன்ன காரியத்துக்கு தான் நான் செஞ்சேன். நீங்கள் என்னென்னவெல்லாம் சொன்னீங்களோ அதை தான் நான் செஞ்சேன், அதன்படி தான் நடந்தேன். இன்னமும் நீங்கள் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்படைக்கிறப்ப எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் நடப்பட்டு கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும், உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார். இப்படியாக கடவுளுக்கு பயந்து நடக்கிறவன் இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெறுவான். நிச்சயமாகவே அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள், நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் அதற்கான வழியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாள் செய்தியிலே கர்த்தர் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடினமாய் உழைத்து எங்களுக்கான பொருளாதாரத்தை நாங்கள் சேமித்து வைத்து கடைசி காலத்தில் நாங்கள் அதை சாப்பிடும்போது இது என் கையின் பிரயாசம், ஆகவே நான் உரிமையாய் இதை சாப்பிடுகிறேன், மனமகிழ்ச்சியாய் சாப்பிடுகிறேன், சந்தோஷமாய் சாப்பிடுகிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தி கொண்டே இருந்தார், நான் அவருக்கு பயந்து நடக்கிறேன் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டு. இம்மானுவேலர் மூலமாக நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை வழிநடத்தட்டும். உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.